தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி வருகிறார். எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்திருக்கிறது என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு எல்லோருடைய நெஞ்சங்களும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழக பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் நிதி நெருக்கடி இருக்கின்ற போது கூட மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இன்றைக்கு பாராட்டி வருகிறார். பொதுவாக விவசாயிகள் கூட நேற்றையும் நாங்கள் சந்திக்கின்ற போது மனதார பாராட்டினார்கள். இந்த அரசிற்கு இருக்கிற நெருக்கடிகள், அவ்வளவு நெருக்கடியில் கூட எங்களுக்கு இந்த அரசு முன்வந்து முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் 7 பேரை இங்கே அனுப்பி எங்களுடைய குறைகளை கேட்டது இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில் என்று நேற்றைய தினம் அங்கே கூறினார்கள் கோட்டையிலே. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் மக்கள் அரசாக இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் துயர் துடைக்கின்ற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே வாழுகிற வெள்ளாளபாளையம் ஊராட்சி மன்றத்தில், பாரியூர் ஊராட்சி மன்றத்தில் இது புதிதாக பல நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நகரங்கள் அனைத்திலும் அந்த பாரியூர் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக சாலைகளை சீர் செய்ய முடியவில்லை. ஆகவே அதற்கான திட்டங்களை வகுத்து இதை போல பாரியூர் வெள்ளாளபாளையம், பாரியூர் போன்ற பகுதிகளில் இது போன்ற நிலைகள் இருக்கிறது. அதற்கு காரணமே அந்த ஊராட்சி மன்றத்தில் நிதி பற்றாக்குறை என்பதும், அதனால் இந்த விரிவான சாலைகளை விரிவுபடுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். ஆகிய ஒவ்வொரு சாலைகளையும் விரைந்து சீரமைப்பதற்காக நிதிகளை பெற்று இந்த 2 புறங்களிலும் இருக்கின்ற சாலைகளை சீர் செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். முதல் கட்டமாக 20 லட்சம் ரூபாய் செலவில் இந்த சாலையை இறுதி வரையிலும் நீட்டித்து தூசிபடியா சாலையாக மாற்றி அமைக்கப்படும். அதற்கு பிறகு அங்கே இருந்து குள்ளம்பாளையம் சாலை செல்கிற வழியில் இன்னும் 1 மாத காலத்தில் அந்த பணிகள் அங்கே துவங்கப்படும். அதற்கு பிறகு 2 மாத காலத்திற்கு பிறகு குறுக்கு சாலைகள் இருக்கிறதே அனைத்தும் சீர் செய்யப்படும். அதே போல நம்முடைய எஸ்பி நகரை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கிற கரட்டூர் சத்திய ஈரோடு மெயின் சாலையில் இருந்து பவளமலை வழியாக முருகன்புதூர் அந்த பள்ளி வரையிலும் அந்த சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இணைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இணைக்கின்ற போது 5 ஆண்டுக்கு ஒரு முறை அது முழுமையாக சாலைகளை தூசிபடியா சாலைகளாக தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ஊராட்சி மன்ற சாலை என்ற முறையில் இந்த சாலைகளை பொறுத்தவரையிலும் 10-15 ஆண்டு காலமாக சாலைகளை புதுப்பிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த பணிகளை எப்படி நாம் நிறைவேற்றுவது என்ற முறையில் அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். ஆகவே இந்த 2 ஊராட்சி மன்றத்தில் இருக்கின்ற இந்த குறைகளை தீர்ப்பதற்கு இன்னும் 6 மாத காலத்தில் அனைத்து சாலைகளும் விரிவுபடுத்தி தூசிபடியா சாலைகளாக மாற்றி அமைக்கப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த கூட்டத்தொடரிலாவது கோபியை தனி மாவட்டமா அறிவிக்கிறதுக்கான அறிவிப்பு ஏதாவது வெளியாகுமா சார்? நீங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீங்க தனி மாவட்டம். இப்போது சட்டமன்றத்திலே தான் அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று, இப்போ மக்கள் ஜனத்தொகை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் வருவாய்த்துறையின் மூலமாகத்தான் அந்த பணிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலும் அந்த பணிகள் நிறைவு செய்ய இருக்கிறோம். 2011 பிறகு 2026 முதல் முறையாக இந்தியா முழுவதும் மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போது வருகின்ற
இந்த மாதம் இறுதி வரையிலும் எவ்வளவு வீடுகள் இருக்கிறது என்பதை கணக்கெடுக்க முடியும். ஜனவரிக்கு பிறகு எவ்வளவு மக்கள் ஜனத்தொகை இங்கே இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து மத்திய அரசுடைய புள்ளி விவரத்திலே இணைக்கப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆகவேதான் இந்த பணிகளை முதல் கட்டமாக நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் உங்கள் ஆசைகள், கனவுகள் நம்முடைய ஆட்சியில் நிறைவேறும். சார், ஆகஸ்ட் 5 கீழ் பவனில் தண்ணி தரகள் வாய்ப்பு இருக்கா சார்? விவசாயிகள் போராட்டம் எல்லாம் பண்ணி காத்திருப்பு போராட்டம் இல்லை, எல்லா போராட்டங்கள் நடைபெறுகிறது. இப்போது இருக்கிற குடிநீர் நிலைகளை நாம் பார்க்கின்ற போது சாத்தியக்கூறு இருக்குமே, ஆனால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குடிநீருக்கே நமக்கு தேவையான தண்ணீர் தேவைப்படுகிறது. மழை குறைவாக இருந்தால் குடிநீர் பம்பிங் ஸ்டேஷன் நம்முடைய பகுதியில் ஏறத்தாழ 49 பம்பிங் ஸ்டேஷன் இருக்கிறது. இதில் பயன்படுகின்ற பயனாளிகளை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் கருத்திலே கொண்டு நம்முடைய சாத்தியக்கூறுகள் இருக்குமேயானால் விவசாயியுடைய நலன் கருதி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து பேசி அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதற்கு பிறகுதான் தெளிவான முடிவுகளை நம்மால் மேற்கொள்ள இயலும். தாவேக அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட்டை பலரும் பாராட்டி இருக்காங்க சார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது 0 பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு சார். அவரை பொறுத்தவரையிலும் கட்சி அது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் மறக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.